ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 2, வசனங்கள் 22-40 வரை. மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோயிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்தி முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசு குழந்தையை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுத்த நிகழ்வை நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் மலாக்கி இறைவாக்கினர் அறிவித்தபடி, இதோ நான் என் தூதனை அனுப்புகின்றேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைமை திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார். இதற்கு ஏற்ப மோய்சேயின் சட்டப்படி குழந்தை இயேசுவை இறைவனுக்கு அர்ப்பணிக்க யோசேப்பும் மரியாவும் எருசலேம் ஆலயத்திற்கு வருகின்றார்கள். யூத சட்டப்படி 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் காணிக்கையாக கொடுக்கின்றார்கள். அவமயம் வயதில் மூத்தோர் 2 சிமியோன் மற்றும் அன்னா, சிறு குழந்தையாக பிறந்திருக்கும் மீட்பரின்
திருமுகத்தை பார்த்து அவரை கையில் ஏந்தி, குறிப்பாக சிமியோன் குழந்தையை தன் கைகளிலே எடுத்து கடவுளை போற்றி புகழ்ந்து, ஆண்டவரே, உம் சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன என்று குழந்தையை போற்றி புகழுகின்றார். இவ்வாறு இன்றைய விவிலியத்தின் முதல் பகுதியிலிருந்து இரு பெரும் கருத்துக்களை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். ஒன்று, மனிதனை புனிதனாக்க இறைவன் தன்னையே தாழ்த்தி கால்நடைகள் அடையும் குடிலில் பிறந்ததோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து எளிய ஏழ்மையான வாழ்வு வாழுகின்றார். அதற்கு சான்று அவரது பெற்றோர்கள் 2 சோடி காட்டுப்புறாக்களை அன்று காணிக்கையாக ஒப்பு கொடுத்தது. இரண்டாவதாக, மிகவும் வயதான நிலையில் வாழ்ந்தாலும் இறைவன் தங்களுக்கு கொடுத்த வாக்கு உறுதியாக நிறைவேறும் என்று கொண்டிருந்த அவர்களது நம்பிக்கை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம்மில் பலர் நம்பிக்கையை இழந்தவர்களாக, எதிர்நோக்கினை தொலைத்தவர்களாக வாழ்வில் பயணித்து கொண்டிருக்கலாம். வாழ்வில் பல்வேறு வகையில் குழப்பத்தில் நம்மில் சிலர் பயணித்து கொண்டிருக்கலாம். நம் அனைவரையும் இன்றைய ஞாயிறு வழிபாடு சிமியோன் அன்னாள் போன்று நம்பிக்கை கொள்ள அழைக்கின்றது. இந்த நேரத்திலே எனக்கு ஒரு சுவையான கதை ஞாபகத்துக்கு வருகின்றது. இந்த கதையை நான் சிறு வயதிலே கேட்டிருக்கின்றேன். அவ்வப்போது இந்த கதையை நான் என் உள்ளத்தின் ஆழத்திலே இருத்தி சிந்திப்பது உண்டு. சிறுவன் ஒருவன் கப்பலின் மேல் தளத்திலே விளையாடிக் கொண்டிருக்கின்றான். கப்பல் கடல் அலைகளுக்கு நடுவே சீறி பாய்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. திடீரென அந்த கடலிலே புயல் வரும் அச்சம் கண்டுபிடிக்கப்படுகிறது. ஆதலால் அபாயமணி, எச்சரிக்கை மணி அங்கே ஒலிக்கப்பட்டது. எல்லோரும் புரிந்து கொள்கின்றார்கள், ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்று. எல்லோரும் அங்குமிங்குமாக ஓடுகின்றார்கள், தங்களை காத்துக்கொள்ள முற்படுகின்றார்கள். ஆனால் ஒரே ஒரு சிறுவன் மட்டும் கப்பலின் மேல்தளத்திலே தன் போக்கிலே உட்கார்ந்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்றான். இதை கண்ணுற்ற துணை மாலுமி அந்த சிறுவனை நோக்கி இவ்வாறு சொன்னார்: தம்பி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் புயல் வரப்போகுது, கப்பல் அலை கலைக்கப்பட போகிறது, எச்சரிக்கை மணி ஒலித்தாகிவிட்டது, ஏனப்பா இன்னும் இங்கேயே அமர்ந்து விளையாடி கொண்டிருக்கின்றாய், உனக்கு பயம் இல்லையா என்று துணை மாலுமி அந்த சிறுவனை வினவுகின்றார். உடனே அந்த சிறுவன் தன்னுடைய விளையாட்டை கொஞ்சம் நிறுத்திவிட்டு அந்த துணை மாலுமியை பார்த்து இவ்வாறு கேட்டான்: ஐயா, நான் ஏன் அஞ்ச வேண்டும்? இந்த கப்பலை வழிநடத்துபவர் தலைமை மாலுமி என் தந்தை அல்லவா? என் தந்தை தலைமை மாலுமியாக இருக்கின்ற பொழுது நான் ஏன் அஞ்ச வேண்டும் என்று அவனுடைய விளையாட்டை தொடர்கின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து ஒன்று உண்டு. உங்களையும் என்னையும் இறைவன் தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைத்துள்ளார். அது மட்டுமல்ல, நம்முடைய ஞானஸ்தானத்திலே நம்மை தன்னுடைய சொந்த குழந்தையாக இறைவன் தத்தெடுத்துள்ளார். இறைவனுடைய குடும்பத்திலே நாம் பங்குதாரராக மாறியிருக்கின்றோம். இது உண்மையெனில் நாம் ஏன் நம்முடைய வாழ்விலே அஞ்சி அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? சிமியோன் அன்னா போன்று இறைவன் கொடுத்த வாக்கு என்னுடைய மாறாது என்கின்ற மன தைரியத்தோடு, விசுவாச உணர்ச்சியோடு நீங்களும் நானும் வாழ கடமை உடையவர்களாக இருக்கின்றோம். ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம்மிலே பலர்
நம்பிக்கை இழந்தவர்களாக, எதிர்நோக்கினை துளைத்தவர்களாக வாழ்விலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். பல்வேறு வகையிலே நாம் இன்று குழம்பி போயிருக்கின்றோம். இதோ இயேசு இந்த திருவழிபாட்டிலே நம்மை அழைக்கின்றார். வாருங்கள் என் மக்களே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள் என்னிடம், நான் உங்களுக்கு இளைப்பாற்றியும் ஆறுதலும் கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். இதைவிட நாம் இறைவனிடமிருந்து என்ன எதிர்பார்க்க முடியும் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே? காலம் முதிர்ச்சி அடைந்தாலும், காலங்கள் ஓடி கடைநிலையிலே நாம் இன்று நம்முடைய வாழ்விலே இருந்தாலும் கடவுள் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை, எதிர்நோக்கு நமக்கு மிக மிக அவசியம். இந்த புதிய ஆண்டு 2025 நம்பிக்கையின் ஆண்டாக, எதிர்நோக்கினை குறித்த பயணமாக அமைய இந்த திருச்சபை நம்மை பணிக்கிறது. இந்த நம்பிக்கை ஆண்டிலே நீங்களும் நானும் அந்த சிமியோன், அன்னா போன்று நம்பிக்கையோடு மன உறுதியோடு வாழ இன்று ஒருவருக்காக ஜெபிப்போம். இறைவனின் கரம் நம்மை தொடர்ந்து வழி நடத்தட்டும். ஆமென்.